ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் தாங்க. பாப்பா மார்னிங் ஏஞ்சதும் ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்டு வந்து அம்மா பல் விளக்குறம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அப்படி தான் பல் விளக்குறதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஏஞ்சதும் பல் விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நான் அவங்க பக்கத்தில் போகணும். மார்னிங் அவங்க ஏஞ்சிக்கும் போது நான் பக்கத்தில் இருக்கணும். அவங்கள ஹக் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், எழுந்திரிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஏஞ்சிட்டு பல் விளக்க வந்துட்டாங்க. எப்போ பல் விளக்க வந்தாலும் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை மேடத்துக்கு கையில் கொடுத்துடணும். அவங்களே தான் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களே வச்சுட்டு அடுத்து பல் விளக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸுங்க அந்த ப்ரெஷ்ஷை பார்த்துட்டு ப்ரெஷ்ஷையும் பார்த்துட்டே நிற்பாங்க. ஏன்னா நான் டாபர் ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேங்களா, அது ஒரு மாதிரி காக்கும் போல். அதனால் பாப்பா அந்த வாயில் வைக்கிறது வரைக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாள். அப்புறம் டக்குன்னு பல் விளக்கிடுவாள். ஸோ நான் விளக்குன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லை, அவளே வாலண்டியராக அம்மா பல் விளக்குறேன்னு கேட்டு விளக்குவாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குழந்தைங்க காலையில் அடம் பிடிக்காமல் பல் விளக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. அதே மாதிரி தான் பாப்பாவும் சமத்தா பார்த்திங்கன்னா பல்லை விளக்கிக்கிறாங்க. பல் விளக்கிட்டு சமத்தா எந்த இதுவும் டிஸ்டர்பும் என்னையே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பல் விளக்கிக்குவாங்க. அவளோட வேலையை அவளே பார்த்துக்குவா. அதே மாதிரி தாங்க நல்லா விளக்கிட்டாங்க. பல் விளக்கும் போது இன்னொரு விஷயம் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அவங்க ஆ இ ஊ அப்படி சொல்லி விளக்குவாங்கங்க. ஆனாவனா 12 லெட்டர்ஸுமே அவங்க சொல்லிகிட்டே தான் பல் விளக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களே மூஞ்செல்லாம் தொடச்சிக்குவாங்க. பல்லெல்லாம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க. அவங்க பல்லை விளக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு பூஸ்ட் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க ஆற்றுறதுக்கு. அதுக்குள்ளே நான் ஆற்றுற கேப்பில் அவங்களுக்கு கொஞ்சம் கையில் பூஸ்ட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, எப்போவுமே ஏதாவது சாப்பிட்டா அப்படின்னா கம்பல்சரி அவளோட பாப்பாவுக்கு ஒரு பிஞ்சாவது வாயில் வச்சுருவாங்க. அது வந்து பாப்பாக்கிட்ட ரொம்ப குட் ஹேபிட்டுங்க. அப்போ நான் திட்டுவேன், வேறு எதையாவது வாயில் வச்சிடாதம்மா, பாப்பா குட்டி பாப்பா அவ்வளோதான், பாப்பாவுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, பாப்பாவுக்கு பல் முளைக்கிற வரைக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டு தொட்டு ஒரு பிஞ்சு மட்டும் பாப்பாவுக்கு வாயில் வச்சு விடுவாங்க. ரொம்ப லவ்வுங்க பாப்பாவுக்கு, அவளுக்கு பாப்பா மேலே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அம்மா இன்னும் எவ்வளோ நேரமாக ஆற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து சீக்கிரமானாங்க. நான் ஒரு இதில் ஆற்றி அவளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எப்பவும் போல் பாப்பா வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. குடித்ததுக்கப்புறம் மேஜிக்லாம் பண்ணாங்க. அம்மா இங்கே பாருங்கள், நான் கை வைக்காமே குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு மேஜிக்லாம் பண்ணி காமிச்சாங்க. என்னடா காலையிலே பாப்பா மேஜிக்லாம் பண்ணுறான்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவளோட நெக்ஸ்ட் வேலையாக டிவி பார்க்க போயிட்டாங்க. இந்த டோராவின் பயணங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியை வந்து ஆன் பண்ண கற்றுக்கிட்டா. அதனால் எப்போவுமே டிவி போட்டுவிட்டு ரிமோட் எடுத்து அவளே போட்டுக்குவாள். அடுத்து 9 மணி ஆச்சு. மேடம் சாப்பிட்டாங்க. பீட்ரூட்டுங்களா இன்றைக்கி. கை பாருங்கள், என் கை பிங்க் கலரில் இருக்குது, அம்மா இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது, இங்கே பாருங்கள் என் கைன்னு சொல்லி அவங்க அண்ணங்கிட்ட எல்லாத்துட்டையும் கை காமிச்சிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்குங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தாங்க தலையில் துணி கட்டிட்டு முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம். சேம் பாப்பாவும் அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி முடி தலையில் துண்டை கட்டிட்டு, அம்மா எனக்கு நிறைய முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் அவளுக்கே முடி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டி நடந்து பார்த்தாங்க. அடுத்தது விளாண்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சண்டேவாக போச்சுங்களா. முக்கியமான ஒரு விஷயம், பாப்பாவுக்கு கையில் கொஞ்சம் நகை வளர்ந்துட்டாலும் கையில் ஒரு மாதிரி அழுக்கு வந்துட்டாலும் அவளாவே வாலண்டியராக அம்மா எனக்கு நகை வெட்டி விடுங்க அப்படின்னு கேட்பா. இது பாப்பாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கூட சொல்லாங்க. என்ன திட்டுவான், அம்மா எனக்கு நகை வெட்டி விடுங்க. நான் எப்பவும் யூஸ்வலாக வெட்டி விட்ருவேன். ஒரு வேளை ஏதாவது பிஸியில் அவளுக்கு நகை வெட்டாமல் விட்டுட்டேன்னா பாப்பாவே கேட்டு நகை வெட்டிக்குவாங்க. அம்மா எனக்கு நகை வெட்டி விடுங்கன்னா அது பாப்பாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி அவளாவே நகை வெட்டிட்டான். அந்த கையில் காமிச்சல நகம், அது வந்து நீங்கள் என்னடா வீட்டில் வச்சு நகை வெட்டுறனே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுறாதீங்க. எல்லாமே நல்லா கூட்டி கையில் அவ்வளோ நகத்தையும் அள்ளி நான் வெளியில் போட்டுட்டேன். பாப்பா பாருங்கள், நகம் வெட்ட ஒரு நகமாக எடுத்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் வெளியில் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ வீட்டிலலாம் நகம் போட மாட்டாங்க. நான் கையில் மட்டும் வெட்டிட்டு போதுண்டா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா இல்லை எனக்கு காலையும் நகம் வெட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையும் காமிச்சு காலில் உள்ள நகத்தையும் கூட வெட்டிக்கிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை க்யூட்டாக பண்ணுறாங்க, எப்படி ரெகுலராக அவங்களோட வேலையை பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் பாப்பாவோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் பாப்பாவோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.